எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான மாலை வேலைக்காக உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரம் ஆண்டவரே இயேசப்பா உண்மை ஆராதிக்கும்படியாக, ஆண்டவரே இயேசப்பா உண்மை தொழுது கொள்ளும்படியாக இந்த தேவன் ஆண்டவரே நீர் பாராட்டின பெரிதான கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நேரத்திலே ஆண்டவரே இயேசப்பா இங்கே வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே இயேசப்பா உங்களுடைய வல்லமுள்ள நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே இதை ஆண்டவரே இயேசப்பா இன்டர்நெட் வழியாக பார்த்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே இயேசப்பா உங்களுடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே நாங்கள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே இயேசப்பா எங்களை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக ஆண்டவரே இயேசப்பா நாங்கள் உண்மை துதிக்கிறோம். ஆண்டவரே இயேசப்பா எங்களுடைய ஆண்டவரே துதி பலிகளை ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளும்படியாக அது உங்களுடைய பாதத்திலே வந்து அடையும்படியாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசப்பா உண்மை நாங்கள் துதிக்கும்படியாக ஆண்டவரே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இயேசப்பா ஆண்டவரே இந்த நேரம் மாத்திரமல்ல ஆண்டவரே எந்த நேரத்திலையும் ஆண்டவரே எல்லா காலங்களையும் ஆண்டவரே இயேசப்பா நாங்கள் உண்மை நோக்கி பார்க்க ஆண்டவரே இயேசப்பா நீர் அனுகூலமாய் எங்களுக்கு நீர் இருக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நேரம் மறுபடியும் உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரை பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரை நம்ம துதிக்கிறதுக்கு இந்தந்த காலங்கள்ல நம்ம தேர்ந்தெடுத்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு பழைய பாடல் இப்படியா சொல்லுது, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உண்மை நான் துதிப்பேன். கடவுள் நமக்கு செஞ்சிருக்க காரியங்கள் அநேகம் உண்டு. ஆண்டவரே இதுக்காக நான் உண்மை துதிக்கிறேன், அதுக்காக உமக்கு நாங்கள் துதிக்கிறேன் நம்ம வகையறைப்படுத்தவே முடியாது. கடவுள் நமக்கு எண்ணி முடியாத அதிசயங்களும் ஆண்டவரே இயேசப்பா நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரே இந்த பாடலை நாம் பாடுவோம். இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாடையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த நிலையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆறுதல் நீரே, ஆதாரம் நீரே, ஆசையும் நீரே, என் ஆனந்தம் நீரே. ஆறுதல் நீரே, ஆதாரம் நீரே, ஆசையும் நீரே, என் ஆனந்தம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆண்டவரே இயேசப்பா எல்லா நேரங்களிலும் நாங்கள் உம்மை துதிக்கத்தக்கதாய் ஆண்டவரே இயேசப்பா நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே இயேசப்பா உம்மை மாத்திரமே நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே இயேசப்பா எங்களுக்கு எந்த துன்பங்கள் இருந்தாலும் என்ன இன்னல்கள் இருந்தாலும் ஆண்டவரே இயேசப்பா நாங்கள் ஆண்டவரே எந்த ஒரு ஆண்டவரே இயேசப்பா
ஆண்டவரே இயேசப்பா சந்தோஷமான நேரங்களிலும் சரி, ஆண்டவரே இயேசப்பா எங்கள் வாழ்விலே நாங்கள் ஆண்டவரே கீழே கிடக்கும் நேரங்களிலும் சரி, ஆண்டவரே இயேசப்பா உம்மை மாத்திரமே நாங்கள் துதித்து பார்க்கும்படியாக ஆண்டவரே இயேசப்பா நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே இயேசப்பா உங்களுடைய கிருபை இருந்தா போதும் இயேசப்பா. ஆண்டவரே இயேசப்பா வேற எதுவும் வேணாம். ஆண்டவரே இயேசப்பா நீங்கள் ஒருவர் எங்களோடு கூட இருந்து உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு நிறைந்திருந்து ஆண்டவரே இயேசப்பா நீர் எங்களுடைய கிருபையினாலே ஆண்டவரே இயேசப்பா நீர் எங்களை வழி நடத்தினால் போதும். ஆண்டவரே இயேசப்பா நாங்கள் ஆண்டவரே எத்தனையோ நேரங்களில் ஆண்டவரே இயேசப்பா நாங்கள் பரிதபிக்கிற நேரங்கள்ல ஆண்டவரே இயேசப்பா உங்களுடைய கிருபை தான் ஆண்டவரே எங்களை தாங்குது. ஆண்டவரே இயேசப்பா நீர் உங்களுடைய கிருபைனால ஆண்டவரே நீர் எங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவரே இயேசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே இயேசப்பா உமக்கு கிருபை நிமித்தம் ஆண்டவரே இயேசப்பா நீர் எங்களை அழுத்தீர். ஆண்டவரே இயேசப்பா உங்களுடைய பாதையிலே நீர் எங்களை நடத்துவீர், எங்களை தொட்டீர். ஆண்டவரே இயேசப்பா நீர் எங்களோடு கூட இருக்க போகிறீர், அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இயேசப்பா தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல. கண்ணடி அழுத நேரத்தில் கண்ணீர் துடைத்தது உங்க கிருபை இல்ல, நானும் இல்ல. உங்க கிருபை இல்ல, நானும் இல்ல. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லை. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லை. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. ஆண்டவரே இயேசப்பா அநேக நேரங்கள்ல ஆண்டவரே இயேசப்பா ஆண்டவரே நாங்கள் இழிந்து ஆண்டவரே இயேசப்பா என்ன செய்வது என்று தெரியாம ஆண்டவரே இயேசப்பா நாங்கள் ஆண்டவரே உம்மை விட்டு விலகி நேரங்கள் பல உண்டு. ஆண்டவரே அந்த நேரிலும் கூட என் தேவன் ஆண்டவரே எங்களை நோக்கி பார்த்து ஆண்டவரே எங்களை தொட்டு எங்களை அழைத்து உங்களுடைய கிருபையினால ஆண்டவரே இயேசப்பா எங்களை நீ மேலே தூக்கி வைத்திருக்கிறதே, அதுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லிட்டுக்கிறோம். ஆண்டவரே நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்ல, திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல. ஆமாண்டவரே நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்ல, திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை, உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்ல. கிருபை இல்லைன்னா நானும் இல்ல. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லை. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லை.
நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே இயேசுவே. ஆமா ஆண்டவரே, உங்க கிருபை இல்லைன்னா நாங்க ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. இசப்பா நாங்கள் ஆண்டவரே இசப்பா உம்முடைய பாதத்திலே நாங்கள் அமராவிட்டால் நாங்கள் ஒன்றுமே இல்லை இசப்பா. ஆண்டவரே இசப்பா எங்களை தாழ்த்தி ஆண்டவரே மண்ணிலே ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. இசப்பா நீர் எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய கிருபை ஆண்டவரே எங்களை தாங்கிறதுக்காக உமக்கு நன்றி இசப்பா. ஆண்டவரே இசப்பா நாங்கள் ஆண்டவரே இந்த உலகத்திலே ஆண்டவரே இசப்பா நாங்கள் ஆண்டவரே குப்பையும் ஆண்டவரே இசப்பா உடைந்த பாத்திரமா ஆண்டவரே இசப்பா நாங்கள் காணப்படுகிறோம் ஆண்டவரே. நீங்க இல்லைன்னா ஆண்டவரே இசப்பா நாங்கள் யாருமே இல்லை ஆண்டவரே. நாங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்களாய் ஆண்டவரே இசப்பா நாங்கள் மாறிப்போம் ஆண்டவரே. ஆனா அப்படிப்பட்ட எங்களை ஆண்டவரே உங்களுடைய கிருபையினால உங்களுடைய தயவுனால ஆண்டவரே இசப்பா நீர் எங்களை தூக்கினீரே, அதை காமுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா நீங்க எங்களை நினைச்சா போதும் ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா நீங்க உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய கிருபை உங்களுடைய பிரசன்னம் போதும் ஆண்டவரே. ஒன்று போதும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் நாங்கள் எதை வேண்டாலும் ஜெயிப்போம் ஆண்டவரே. அப்படியே ஏசப்பா உங்களுடைய கிருபை எங்களை தாங்குவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஏசப்பா. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது எனக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உணவாத எண்ணில் நீர் உறவானே, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உறவாத எண்ணில் நீர் உறவானே, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிருங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிருங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிருங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிருங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிருங்க. தேவகுமாரா தேவகுமாரா நினைச்சிருங்க. ஆண்டவரே இசப்பா நாங்கள் உடைந்த பாத்திரம் ஆண்டவரே.
ஏசப்பா நீர் இல்லைன்னா ஆண்டவரே ஏசப்பா நாங்கள் குப்பையும் தூசியுமாக மாறிவிடும் ஆண்டவரே. அசப்பே அநேக நேரங்கள்ல ஆண்டவரே ஏசப்பா மறந்து ஆண்டவரே ஏசப்பா மறுதளித்து ஆண்டவரே ஏசப்பா நாங்கள் தூரத்துல ஆண்டவரே ஏசப்பா நாங்கள் ஆண்டவரை உங்களை விட்டு வெகு தூரம் சென்றவர்கள் ஆண்டவரே. ஆனா நாங்க ஆண்டவர் எல்லாத்தையும் மறந்து திரும்பி வரும்போது ஆண்டவரே தூரத்துல எங்களை காணும் போதே எங்களை ஓடி வந்து கட்டி அணைத்து ஆண்டவரே ஏசப்பா உங்களுடைய பிள்ளையாக மறுபடியும் ஆண்டவரே ஏசப்பா நீர் மாற்றுகிற கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி. மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவன் நான், இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவன் நான், இந்த உலகே அறியும். உதவாத எண்ணில் நீர் உறவாணி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத எண்ணில் நீர் உறவாணி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிருங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிருங்க. ஆண்டவரே நீங்க எங்களை கொஞ்சமா நினைச்சா போதும் ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா நீர் எங்களை எப்பொழுதும் ஆண்டவரே நீங்க மறக்கிறதே இல்லை ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் எங்களை மறவாமல் ஆண்டவரே ஏசப்பா நீர் எங்களை நினைத்து ஆண்டவரே எங்களோடு நீர் கூட இருந்து ஆண்டவரே ஏசப்பா நீர் எங்களை வழி நடத்துகிற கிருபைக்காமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா இதற்கு நாங்கள் எவ்வளோ நாள் எங்களுக்கு நன்றி சொன்னாலும் இது போதாது ஆண்டவரே. ஏசப்பா எங்கள் வாழ்நாள் முடியும் வரைக்கும் ஆண்டவரே ஏசப்பா நாங்கள் உமக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருப்போம் ஆண்டவரே. ஏசப்பா எங்களை மறவாத நினைத்த கிருபைக்காமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா.
பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. ஆமாண்டவரே, தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆண்டவரே இயேசப்பா, எங்களை ஆண்டவரே இயேசப்பா, நீர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இயேசப்பா எங்களை வாக்கு தந்து அழைத்தவர். ஆண்டவரே இயேசப்பா, எங்களுக்கு பெயர் சொல்லி அழைத்தவர். எங்களை ஆண்டவரே இயேசப்பா தொட்டு சுகமாக்கின தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இயேசப்பா, நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இயேசப்பா நீங்கள் மறக்காம ஆண்டவரே இயேசப்பா உங்களுடைய செட்டைகளின் கீழாய் ஆண்டவரே இயேசப்பா நீர் மறைத்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இயேசப்பா, எபினேசரே ஆண்டவரே இயேசப்பா, எங்களை நோய்கள் ஆண்டவரே இயேசப்பா எங்களை பலவீனம் எல்லாத்தையும் ஆண்டவரே சுகமளிக்கும் தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இயேசப்பா, ஆண்டவரே இயேசப்பா, இந்த ஆண்டவரே உண்மை இந்த ஆராதனை ஆண்டவரே இயேசப்பா நீர் அங்கீகரிக்க வேண்டுமா நாங்கள் ஆண்டவரே இயேசப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசப்பா, ஆண்டவரே இயேசப்பா இதை பார்த்து கொண்டிருக்கிற அநேகர் ஆண்டவரே இயேசப்பா, ஆண்டவரே இயேசப்பா உங்களுடைய பிரசன்னத்தை உணரத்தக்கதாய் ஆண்டவரே என் தேவன் நீர் ஒவ்வொரு தொட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசப்பா, வீடுகளிலே அலுவலகங்களிலே ஆண்டவரே இயேசப்பா இதை பார்த்து கொண்டிருக்கிற இடங்களிலே ஆண்டவரே இயேசப்பா உங்களுடைய பிரசன்னம் நிறைந்து இருக்கட்டும். ஆண்டவரே இயேசப்பா நீர் ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே இயேசப்பா உங்களுடைய கிருபையினால ஆண்டவரே இயேசப்பா உங்களுடைய வல்லமையினால மூடுங்க. ஆண்டவரே இயேசப்பா, ஆண்டவரே இயேசப்பா அநேகம் பேர் ஆண்டவரே இயேசப்பா ஆண்டவரே நாங்கள் பாவிகளா இருக்கிறோம். ஆண்டவரே இயேசப்பா, ஆண்டவரே இயேசப்பா எங்களுடைய பாவத்தை எல்லாம் ஆண்டவரே இயேசப்பா நீங்கள் கழுவி ஆண்டவரே இயேசப்பா ஒரு கில்ட் ஃப்ரீ பர்சனா ஆண்டவரே இயேசப்பா எங்களை சுத்திகரித்து ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்திலே எங்களை மீண்டுமாய் ஆண்டவரே நீர் கொண்டு வந்து சேர்க்கிற கிருபைக்கா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இயேசப்பா, மறுபடியும் ஆண்டவரே இயேசப்பா இந்த ஆராதனையும் ஆண்டவரே இயேசப்பா மீண்டும் உள்ள எல்லா காரியங்களையும் ஆண்டவரே இயேசப்பா நாங்கள் உங்களுடைய பாதத்திலே நாங்கள் படைக்கிறோம். ஆண்டவரே இயேசப்பா நீர் ஒருவர் தாமே ஆண்டவரே இயேசப்பா இதை நீர் வழி நடத்தி ஆண்டவரே இயேசப்பா ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்ம இன்றைக்கும் சர்ச்சுக்கு வந்திருக்கோம். நம்ம ஒரு சண்டேவும் நம்ம சர்ச்சுக்கு வரோம். எதுக்காக நம்ம வரோம்? நம்ம
ஏசப்பாவை விசுவாசிக்கிறோம், அதுக்காக நம்ம சர்ச்சுக்கு வரோம். அவர் தான் நமக்காக மரித்தார், நமக்காக உயிர் தெழுந்தார், நமக்காக மறுபடியுமாய் வரப்போகிறார். அவர் தான் நம்மளோட பரிகாரி. அவர் இல்லாமல் நம்ம இல்லை அப்படின்னு நம்ம விசுவாசிக்கிறோம். அதற்காக தான் நம்ம வந்து ஒவ்வொரு சண்டேவும் நம்ம சர்ச்சுக்கு வரோம். நம்ம அதனால தான் நம்ம விசுவாசிகளாக இருக்கிறோம். சரி, ஓகே, விசுவாசிகள் நம்ம தான் அப்படின்றதுல நமக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் யாரெல்லாம் நம்புறீங்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம வந்து தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நம்புறீங்க? இந்த உலகத்தில் வந்து அநேகர் வாழ்ந்திருக்கிறாங்க. அதில் வந்து ஏசப்பாவை தெரியாமலே மரித்து போனவர்கள் அநேகர், ஏசப்பாவை தெரிந்தவர்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நம்ம வாசிக்கிற இந்த வேதத்தில் இடம் பிடித்தவர்கள் வந்து ரொம்ப சில பேர் தான். இஸ்ரவேலர், நோவாபியர், இஸ்மவேலர், அந்த மாதிரி ஒரு கூட்ட ஜனத்தை குறித்து நம்ம வேதத்தில் வாசிச்சிருக்கோம். அப்படி இல்லாமல் சில பேரோட லைஃப் ஹிஸ்ட்ரி நம்ம வாசிச்சிருக்கோம். சில பேரை வந்து ஒரு கூட்ட ஜனமாக மட்டும் குறிப்பிட்டிருப்பாங்க. இன்னும் சிலர் வந்து அவர்களோட வரலாறு, அவர்களோட சரித்திரம், அவர்களுடைய ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக அவங்க வாழ்க்கையில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றியும் நம்ம வேதத்தில் வந்து வாசிக்கிறோம். நான் நினைக்கிறேன் அப்படி இருக்கிறவங்களோட அவர்கள் தான் வந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இல்லை முன்குறிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நமக்கு அப்படி நம்ம யோசிச்சோன்னா நம்மளுக்கு பழைய ஏற்பாட்லேயும் சரி புதிய ஏற்பாட்லேயும் சரி நம்ம கடகடன் நிறைய பேரை சொல்லிடுவோம். ஆபிரகாம், மோசே, நோவா, தானியேல், எலியா, யோசேப்பு, யோபு. அதே மாதிரி புதிய ஏற்பாட்லேயும் 12 சீஷர்கள், அப்புறம் யாவீரு, 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, 38 வருஷம் வியாதிப்பட்டிருந்த மனுஷன், யோவான் ஸ்நானகன், அப்புறம் பவுல். இந்த மாதிரி நம்மளுக்கு டக்குன்னு ஞாபகம் வர்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அது அந்த மாதிரி ஒருத்தரோட பர்சன், அவங்களாம் ரொம்ப பைபிளில் ரொம்ப ஒரு பெரிய ஒரு கேரக்டர் அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி நம்ம பார்த்தோன்னா பைபிளில் யாரோட லைஃப்மே வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஈஸியாக இல்லவே இல்லை. நம்ம ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பார்த்தோன்னா அவர் வந்து ஒரு குழந்தைக்காக பார்க்குறோம் 100 வருஷமாக அவர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கார் ஒரு பிள்ளைக்காக. மோசே பார்த்தோன்னா 40 வருஷமாக வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி நோவா வந்து 100 ஆண்டுகளுக்கும் மேலே ஒரு பேழையை வந்து கட்டிகிட்டு இருக்கிறார். அது வந்து சொல்லும் போது ஈஸியாக இருக்கலாம், ஆனால் ஒரு 100 வருஷமாக ஒரு பேழையை கட்டுறது, 100 வருஷத்துக்கு மேலே ஒரு பேழையை கட்டுறது, மழைனா என்னான்னே தெரியாமல், ஒரு பேழை எப்படி இருக்கும்னே தெரியாமல் அது பண்ணுறது வந்து ஒரு ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை. அதுக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஃபெய்த் வேணும். அந்த மாதிரி இருந்தால் தான் அது, அந்த ஒரு அழைப்பு இருந்தால் தான் அதை அவங்களால பண்ணியிருக்க முடியும். அதே மாதிரி தானியேல் சிங்கக்கெபியில் போடப்படுறாரு. யோசேப்பு தன்னோட ரொம்ப அதிகமாக நேசித்த தன்னோட தகப்பனை விட்டு பிரிக்கப்படுறாரு. அதே மாதிரி யோபுவோட வாழ்க்கையை பார்த்தோன்னா எல்லாவற்றையும் எழுந்து அவர் ஓட்டை எடுத்து தன்னோட சரீரத்தை சொரிஞ்சிக்கிட்டாருன்னு நம்ம வேதத்தில் வந்து வாசிக்கிறோம். இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் அதே மாதிரி புதிய ஏற்பாட்லேயும் சரி சீஷர்கள் வந்து அப்படியே அவங்க பேலஸ்லேயே வந்து இல்லை. அவங்கள ஏசப்பா எங்கெல்லாம் போகிறாரோ அவங்கெல்லாம் அலைந்து திரிஞ்சு தூங்குறதுக்கு கூட இடம் இல்லாமல் அப்படி தான் அவங்க வந்து அவங்களோட மினிஸ்ட்ரி அவங்க பண்ணாங்க. அப்படி தான் பார்த்தீங்களா இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருஷமாக அவங்க வந்து வேதனைப்படுறாங்க. 38 வருஷமாக வியாதிப்பட்டு ஒரே இடத்துல படுத்துட்டு இருந்த ஒரு மனிதனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இப்படியா நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இல்லை முன்குறிக்கப்பட்டவர்கள் அப்படின்றவங்களோட ஹிஸ்ட்ரி நம்ம வாசிக்கும் போது அவர்களோட லைஃப் யாருதுமே வந்து ரொம்ப ஈஸியாகவே இல்லை. அப்படின்னா நம்ம முன்னாடி நான் அவங்கள கேட்டல, யாரெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, யாரெல்லாம் அது விசுவாசிக்கிறீங்க, அப்போ நம்மளோட லைஃப் எப்படி இருக்குது? நம்மளோட அழைக்கப்பட்டவர்களுடைய லைஃப் அப்படி தானா? அப்போது அழைக்கப்பட்டவர்களோட லைஃப்னா இப்போ இப்படி தான் இருக்குமா, இப்படி தான் வெயிட் பண்ணணுமா, இப்படி தான் எல்லாம் நடக்குமா? நான் கண்டிப்பாக அது மட்டும் கிடையாது. கடவுள் அழைக்கிறாரு, நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மளை முன்குறித்திருக்கிறார் அப்படின்னா நம்மளை மட்டும் ஆசீர்வதிக்கிறதுக்காக அது கிடையாது. நம்மளை கொண்டு மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக தான் இந்த முன்குறிக்கப்பட்டவர்களுடைய இந்த விசுவாசம் வந்து சோதிக்கப்படுகிறது. யோபு 23:10 பார்க்குறோம், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போது யார் சோதிக்கப்படுகிறார்களோ அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க? பொன்னாக விளங்குறாங்க. யாருக்கு எதுக்கெல்லாம் பியூரிட்டி டெஸ்ட் இருக்குன்னு பார்த்தோன்னா கோல்டுக்கு தான் வந்து பியூரிட்டி டெஸ்ட் இருக்குது. இந்த இரும்புக்கு அதுக்கெலாம் வந்து யாரும்
பியூரிட்டி டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. கோல்டு வந்து எதில் வந்து அதை பியூர் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அது நெருப்பில் போட்டு தான் அதை பியூர் ஆக்குவாங்க. அதில் இருக்கிற டஸ்டெல்லாம் எடுத்து அதை வந்து பியூர் ஆக்கிறதுக்கு அதை நெருப்பில் போட வேண்டியிருக்கு. அதே மாதிரி ஒரு டைமண்ட் எடுத்தோன்னா அதில் எவ்வளோ கட்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அப்போது நம்மளோட விசுவாசம் எதற்காக சோதிக்கப்படுகிறது அப்படின்னா, நம்மளை இன்னும் பியூர் ஆக்கிறதுக்கு, நம்மளோட லைஃப்பை இன்னும் ஒரு வேல்யூ ஆக்கிறதுக்கு, நம்மளை கொண்டு மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் வந்து நம்ம இப்படியான அழைக்கப்பட்டவர்கள் சோதனைக்குள்ளாக போகிறாங்க. நிறைய சுச்சுவேஷன்ஸில் நம்ம பார்த்துருப்போம். சில பேர் வந்து அந்த சுச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி ஒரு சீசன்ஸ்குள்ளே இருப்பாங்க. சில பேர் அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சிட்ருக்கோம், அது முடிஞ்சு ஆசீர்வாதமான ஒரு சீசனுக்குள்ளே போயிருப்பாங்க. இன்னும் சில பேருக்கு அந்த ஒரு சீசன் இன்னும் அவங்க க்ராஸ் பண்ணாமல் இருப்பாங்க. எப்படி இருந்தாலும் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்ற ஒரு நிச்சயம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு சீசனை நம்மளால் கடந்து போக முடியும். சரி, எப்படியெல்லாம் நம்ம சோதிக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சில காரியங்கள்னால நம்ம வந்து சோதிக்கப்படுவோம். எப்படி அப்படின்னா, சில தாமதங்கள், டிலேஸ். டெய்லி ஜெபம் பண்ணுறவங்க, டெய்லி வேதம் வாசிக்கிறவங்க, அவங்களோட லைஃப்க்கும் மற்றவர்களோட லைஃப்க்கும் பார்த்தோன்னா, மற்றவர்கள் ஜாலியாக இருக்கிறவங்க, சர்ச்சுக்கு வராமல் ஜாலியாக அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஒரு கரெக்டான சீசனில் நடக்கும். ஆனால் பார்த்தா எப்போவுமே ஜெபம் பண்ணிருக்கவங்களுக்கு, எப்போவுமே இது பண்ணுறவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் தாமதங்கள் நடக்கும். எதற்காக இந்த தாமதங்கள் நடக்குதுன்ற ஒரு ரீசன் கூட நமக்கு வந்து புரியாது. அதே மாதிரி ஆப்போசிட்டாக நடக்கிறது. கடவுள் வந்து நமக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருப்பாரு, நீங்கள் வந்து இப்படி இருப்பீங்க, இவ்வளோ ஆசீர்வாதமாக நீங்கள் இருப்பீங்க, கோடியாக நீங்கள் பெருகுவீங்க அப்படின்னு சொல்லி கடவுள் நம்மளுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருப்பாரு. ஆனால் நம்மளோட சுச்சுவேஷன்ஸ் பார்த்தோன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் நம்மளோட சோதனைகள்லாம் இருக்கும். அப்புறம் இன்னும் ஒன்று பார்த்தோன்னா பெயின், வியாதிகள், அப்புறம் பிரிவுகள், இழப்புகள், இந்த மாதிரியெல்லாம் நம்ம சோதிக்கப்படுகிறோம். நம்ம நினச்சிட்டு இருப்போம் இவங்க நம்மளோட லைஃப்பில் இல்லைன்னா அவ்வளோதான், நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, இவங்க போயிட்டாங்கன்னா அவ்வளோதான், நம்ம லைஃபே முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைப்போம். ஏசப்பா கரெக்டாக அவங்கள நம்மளோட லைஃப்லேருந்து எடுத்துருவார். அந்த மாதிரியான இழப்புகள் நம்ம நிறைய ஃபேஸ் பண்ணுவோம். அதெல்லாமே நம்மளை புடமிடுகிற காரியங்கள் தான். நம்மளை பியூர் ஆக்குற, நம்மளோட வேல்யூ அதிகமாக்குற, நம்மளை ஸ்பெஷலாக மாற்றுகிற காரியங்கள் தான் இவைகள் எல்லாமே. நம்மளுக்கு அது நடக்கும்போது ஒரு வேளை நம்மளுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் இவைகள் தான் நம்மளை சோதிச்சு நம்மளை பொன்னாக விலக செய்கிற காரியமாக இருக்குது. பைபிள்லேருந்து ஒரு சின்ன ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம். அதில் ஃபுல்லாகவே வந்து எலியாவை குறித்து நம்ம பார்க்குறோம். அதில் வந்து எலியா வந்து கேரி தாற்றங்கரையில் இருக்கார், ஒளிஞ்சிட்டு இருக்காரு. அப்போ வந்து மழையும் இல்லை, அந்த நாட்டில் வந்து ரொம்ப ஒரு பெரிய வறட்சி. அது எனக்காக யாராவது கொஞ்சம் வாசிக்கிறீங்களா? 7லேருந்து 14 வரைக்கும் கொஞ்சம் எனக்கு இந்த வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. தேசத்தில் மழை பெய்தபடியால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்திலே எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்துப்போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதுக்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள்.
அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆமாம், இதில் நம்ம வாசிக்கிறோம், எலியா வந்து ஆல்ரெடி ஒரு ஆற்றங்கரையில் ஒளிஞ்சிட்டு இருக்கிறாரு. கேரித்தினோ ஆற்றங்கரையில் வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிறாரு. அங்கே வந்து இதுக்கு முன்னாடி வசனம்லாம் பார்த்தோன்னா அங்கே வந்து எப்படி அவர் போஷிக்கப்பட்டார்னா, காகத்தின் மூலமாக அவர் வந்து போஷிக்கப்பட்டார். காலையில் ஒரு பிரெட்டும் இறைச்சியும் காகம் வந்து எடுத்துகிட்டு வந்தாரோ, அதே மாதிரி ஈவினிங்ஸ்லேயும் அதே மாதிரி ஒரு பிரெட்டும் இறைச்சியும் காகம் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். அந்த இடத்துலையும் பார்த்தோன்னா கொஞ்ச நாள் கழித்து மழை பெய்யாததுனால அந்த ஆறும் வற்றி போயிற்று. அதனால் கர்த்தர் சொல்கிறாரு, ஏஞ்சு இந்த சாரிபாத் ஊரில் இருக்கிற இந்த விதவின் வீட்டுக்கு போ. 9ஆம் வசனத்தில் பார்த்தோன்னா, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளை இட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் கட்டளை இடுறேன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நான் கட்டளை இட்டுட்டேன், நீ அதனால் இங்கேருந்து ஏஞ்சி அந்த விதவின் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு எலியாவை. இப்போ நம்ம வாசித்தோம் இல்லையா வசனம், அங்கே போகிறார் எலியா. அங்கே போய் ஃபஸ்ட்டு தண்ணி கொடுங்கன்னு கேட்குறாரு. அவங்க எடுக்க போகும்போது எனக்கு ஒரு அப்பம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் ஒரே ஒரு புடி மாவும் கொஞ்சோண்டு எண்ணெயும் மட்டும்தான் இருக்குது, நாங்கள் அதை சாப்பிட்டுட்டு செத்து போகலான்னு இருக்கோம், அதை தவிர எங்கள் வீட்டில் வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம இருந்திருந்தோன்னா யோசிச்சு கொஞ்சம் பாருங்கள். கர்த்தர் தான் அனுப்புகிறாரு. ஆல்ரெடி வந்து ஒரு வத்தி போனால் ஆறுகிட்ட ஏலியா வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு கொஞ்ச நாள். அவங்க எவ்வளோ நாள் அவர் இருந்தார், எவ்வளோ நாள் காகம் வந்து சாப்பாடு எடுத்துன்னு வந்து கொடுத்துச்சு நமக்கு தெரியாது. அதுவும் ஒரு காகத்தால் எவ்வளோ எடுத்துகிட்டு வர முடியும்னு யோசித்து பார்த்தோன்னா, ஒரு சின்ன பீஸ் ப்ரெட்டு, ஒரு சின்ன பீஸு இறைச்சி, அவ்வளோதான் ஒரு காகத்தால் எடுத்துகிட்டு வர முடியும். அதுதான் அவர் எவ்வளோ நாள் அதில் சாப்பிட்டுட்டு இருக்காருன்னு தெரில. இப்போ எழுந்து அந்த விதவின் வீட்டுக்கு போ, நான் உன்னை போஷிக்கும்படியாக நாங்கள் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி எலியாவை அனுப்புகிறார். எலியா அங்கே போய் கேட்குறாரு, எங்கள் வீட்டில் மாவே இல்லைன்றாங்க அவங்க. எங்கள் வீட்டில் ஒரே ஒரு புடி மாவு இருக்குது, கொஞ்சோண்டு எண்ணெய் தான் இருக்குது, நாங்கள் அதை சுட்டு சாப்பிட்டுட்டு மறித்து போகலான்னு நான் 2 விறகு தான் எடுக்கிறதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த சூழ்நிலையில் ஒரு வேளை நான் இருந்திருந்தேன்னா உடனே ஏசப்பா கிட்ட கேட்டிருப்பேன், ஏசப்பா இவ்வளோ நாள் நானும் காஞ்சி போயிருந்தேன், நீங்கள் அங்கேருந்து என்னை இன்னொரு வீட்டுக்கு சரி சாப்பிட்டு அங்கே போய் சாப்பிடுன்னு அனுப்புனீங்க, அங்கே போனால் சரி அங்கேயும் எனக்கு சாப்பாடு இல்லை, உனக்கு ஒரு புடி மாவு தான் இருக்குது, உனக்கு எங்களுக்கே மாவும் இல்லை எண்ணெயும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி உடனே நான் வந்து ஏசப்பா கிட்ட தான் சண்டைக்கு நின்று இருப்பேன். ஆனால் அங்கே எலியா பார்த்தோன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு இதுவும் பண்ணாமல், ஒன்றும் இல்லை, நீ போய் முதல்ல அடைய எனக்கு சுட்டு எடுத்துகிட்டு வா, நம்ம அப்புறம் எல்லாரும் சாப்பிட்லாம், இந்த பனியும் மழையும் மறுபடியும் வர வரைக்கும் நம்மளோட இந்த களஞ்சியத்தில் எண்ணெயும் மாவும் தீர்ந்து போகாதுன்னு கர்த்தர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இந்த இடத்துல கர்த்தர் எலியாவை எதற்காக அந்த இடத்துக்கு அனுப்புனார்னா, எலியாவை போஷிக்கிறதுக்காக கண்டிப்பாக கிடையாது. அந்த குடும்பத்தை, அந்த விதவையின் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறதுக்காக தான் எலியாவை அங்கே அனுப்புகிறார். அப்படி தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய, நம்மளுடைய அழைக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கை நம்மளுக்கு மட்டும் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்காக கிடையாது. இந்த பாடுகளை எலியா வந்து அவ்வளோ தூரம் நடந்து போய் நம்ம அந்த ஒரு அடைக்காக அவ்வளோ தூரம் நடந்து போனார்னா அது வந்து அவருக்காக கிடையாது, அது வந்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறதுக்காக. ஒருவேளை ஒரு 2 நாள் அவர் லேட்டாக போயிருந்தாருன்னா குடும்பத்தில் 2 நாளாக பட்னியாக தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் வேற ஒன்றும் கிடையாது, அதுதான் லாஸ்ட்டு. அந்த லாஸ்ட் டைமில் தான் கடவுள் வந்து அந்த எலியாவை அங்கே அனுப்புகிறார். அப்போது நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் சில கஷ்டங்களுக்குள்ளாய் சில கசப்புகளுக்குள்ளாய் போகும்போது அவைகள் வந்து வெறும் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்காக அல்ல, நம்மளை கொண்டு மற்றவர்களா ஆசீர்வதிக்கிறதுக்காக தான். நம்ம கண்டிப்பாக நம்மளை தெரிந்து கொண்டப்பட்டவர்கள் தான் அப்படின்றத நம்மளை நிச்சயப்படுத்துகிறதே இந்த மாதிரி ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் தான். அதே மாதிரி யோசேப்பினுடைய வாழ்க்கையில் கூட நம்ம பார்த்தோம்னா
தன்னை அதிகமாய் நேசிக்கிற ஒரு தகப்பனிடத்திலிருந்து அவனை வந்து பிரித்து கொண்டு போகிறாங்க. இது என்ன, இதில் ஒரு இதுவே இல்லையா? அப்பாவும் மகனும் நேசிக்கிறது ஒரு தவறா? அந்த லவ்லேருந்து எதுக்காக அவனை பிரிக்கணும் அப்படின்லாம் கூட நான் யோசிச்சிருக்கேன். ஆனால் அந்த அன்பு தான் வந்து அவனை ஒரு பெரிய இடத்துல ஒரு பிளஸடாக இருக்க முடியாதபடி ஒரு வேளை பிரிச்சுட்டு இருக்கோம். ஒரு வேளை அவங்க தகப்பனோடையே அவன் இருந்திருந்தான், அந்த அன்பு மட்டும் அவனுக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா, அவன் அந்த பாடுகளுக்குள்ளா எல்லாம் அவன் ஒரு வேளை போகாமல் இருந்திருந்தா, அவன் வந்து அந்த எகிப்தோட கவர்னராக கண்டிப்பாக ஆகியே இருக்க முடியாது. கடவுள் வந்து அந்த யோசேப்பை இவ்வளோ ஒரு போராட்டத்திற்குள்ள ஜெயிலில் அடிமையாக இப்படியெல்லாம் கொண்டு போனது எதற்காகனா, வெறும் அவனை கவர்னர் ஆக்கிறதுக்காக மட்டும் இல்லை, அவனை கொண்டு இஸ்ரவேலர்கள் எல்லாரையுமே அவன் ஆசீர்வதிக்கிறதுக்காக தான் அந்த 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 ஒரு ப்ராசஸ்க்குள்ளே அவன் போகிறான். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய கசப்புகள், நிறைய தேவைகள், நிறைய பிரச்சனைகள் அது மாதிரிலாம் வரும்பொழுது, அப்போது நம்மளுக்கு ஒரு நிச்சயம், கடவுள் இந்த மாதிரி ஒரு ப்ராமிஸை நமக்கு கொடுத்துருக்கிறார். எலியாவை மாதிரி உடனே திரும்பி ஏஸ்பா என்னங்கன்னா இப்படி அனுப்பிச்சிட்டிங்களே அப்படி இல்லாமல், கடவுள் நம்மளுக்கு கொடுத்த அந்த ப்ராமிஸை நம்மளை நினச்சி, ஒருவேளை நான் அப்படி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், நான் நிறைய நேரங்களில் நான் அப்படி இருக்கிறதில்ல, ஆனாலும் கடவுள் வந்து ஒரு நாளும் எங்களோட பேசி கொண்டு தான் இருக்கிறார், இது சீக்கிரமாக சரியாகும் அப்படின்னு. அந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்கும்போது நம்ம இன்னும் நம்மளுக்கு கடவுள் கொடுத்த அந்த ப்ராமிஸை இன்னும் கெட்டியமாக பிடிச்சிட்டு, நீங்கள் எங்களை உயர்த்துவீங்க, எங்களை கொண்டு மற்றவர்களையும் நீங்கள் உயர்த்துவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிக்கையாக இருக்கணும். இந்த சில சீசன்ஸ்லலாம் பார்த்தோம்னா, சில மரங்களோட இந்த திராட்சை செடி, அப்புறம் இந்த மல்லிகை பூ பூக்கிற அந்த சீசன்லலாம் பார்த்தோன்னா ரொம்ப செழிப்பாக இருக்கும் செடி. ஆனால் அந்த பூ பூக்கிற சீசனில் வந்து அதோட இலை எல்லாத்தையும் உருவி போட்டுருவாங்க, மொட்டையாக்கிடுவாங்க. ஏன்னா அது வந்து அப்போ தான் அது இன்னும் நிறைய பூக்கள் வந்து அதில் பூக்கும். அப்போ நம்மளோட லைஃப்லேருந்து சில காரியங்களை கடவுள் வந்து பார்க்கறதுக்கு நல்லா தானே இருக்குது, நான் செழிப்பாக தானே இருந்தேன் அப்படின்னாலும், சில காரியங்கள் நம்மளோட லைஃப்பில் நம்ம நெக்ஸ்ட் லெவல் போனோம் அப்படின்னும் போது சில காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையிலேருந்து கடவுள் வந்து கட் பண்ணி எடுக்கிறாரு. நம்ம லைஃப் ஒரு வேளை இப்படி தான் ஒரு பல நாட்களாக இப்படி தான் போயிட்டுருக்கு அப்படின்னாலும், நம்ம நம்புவோம், நம்ம கடவுள் வந்து கண்டிப்பாக நம்மளை அழைத்திருக்கிறார், நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மளை முன்குறிச்சிருக்கிறார். நம்மளை இப்படி கஷ்டத்துக்குள்ளாக நடத்துகிறது இப்படியே விடுறதுக்கு இல்லை, கண்டிப்பாக நம்மளை உயர்த்துக்கிறதுக்கு, நம்மளையே கொண்டு மற்றவர்களையும் ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஜெபித்து அதை முடிப்போம். ஏசப்பா, அவன் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் தகப்பனே. இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவர் ஏசப்பா. நீர் எங்களோடு பேசின இந்த காரியங்களுக்காய் உமக்கு நன்றி. நீர் எங்களை முன்குறித்திருக்கிறீர், எங்களை அழைத்திருக்கிறீர் ஆண்டவர் ஏசப்பா, எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர், எங்களை உங்களுடைய பிளானில் தான் ஆண்டவர் ஏசப்பா நீர் எங்களை நடத்துகிறீர். நாங்கள் ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கிறோம். நீர் சொன்ன ஆண்டவர் ஏசப்பா ஒவ்வொரு சத்தியத்தையும், எங்களுக்கு லைஃப்பில் நீங்கள் கொடுத்த ஒரு ப்ராமிஸையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவர் ஏசப்பா. அவைகளை கொண்டு நீங்கள் ஆண்டவர் ஏசப்பா எங்களோட வாழ்க்கையை நீர் ஆசீர்வாதமாய் மாற்றுவீர், மற்றவர்களுக்கு நீங்கள் எங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவீர், எங்களை சாட்சியாக நீர் நிறுத்துவீங்கன்னு ஆண்டவர் ஏசப்பா விசுவாசிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த காலங்கள் முழுவதும் ஆண்டவர் ஏசப்பா நாங்கள் உமக்கு உண்மையாய் ஆண்டவர் ஏசப்பா உம்மிடத்திலே நாங்கள் பொறுமையாக இருக்கும்படியாய் எங்களோடு ஆண்டவர் ஏசப்பா உங்களுடைய பிரசனத்தினால எங்களை நிரப்பி ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுங்க. எங்களுக்கு முன்பதாய் நீ நடந்து போகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. துதிகான மகிமை எல்லாமும் ஒருவருக்கே, இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.